ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். குட் மார்னிங். சூப்பரான காலை பொழுது. நாங்கள் எல்லோரும் கார்டனுக்கு வந்தாச்சு. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு நித்யா. நம்ம நித்யஸ்ரீ கார்டனில் இருக்கிற அந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் பறிச்சுட்டு இருக்கா. நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இது கட் பண்ண அழகாக வந்துட்டுருக்கு. நம்ம செல்லக்குட்டி தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கா. எல்லாம் தண்ணிலாம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கார்டன் க்ளீன் பண்ணோம். இந்த வெள்ளரிக்காய் அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். அதனால் அப்படி காஞ்சி போயிடுச்சு பாருங்கள். இனி வேறு ஏதாவது விதை வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எல்லா கீரையும் கட் பண்ணுமா. ரெண்டு பேரும் அழகாக நித்யாவும் பிரியாவும் அழகாக கொத்து கொத்தாக கட் பண்ணுங்கம்மா. கொத்து கொத்தா. சரி. அவள் போயிட்டான்னு சொல்லிட்டு இவளும் போகிறா பாருங்க. சரி, தண்ணி ஊற்றி ஆமாம். அது ஓட்டை போடு, ரோஸ் செடி வச்சுக்கலாம். காலையில் சுறுசுறுப்பா வேலை. பிரண்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நிறைய துளுர் இந்த டைமில் பறித்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். பிஞ்சு பிரண்டை இதில் நாரே இருக்காது, நல்லாயிருக்கும். அன்றைக்கி தான் பறித்தேன். சரி, இன்றைக்கி ஒரு நாள் பறிச்சிடுவோம். பசங்க வீட்டில் இருக்காங்கள்ல, அதனால் அவங்களுக்காக தொகையில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு. கீரைக்காரம்மா, கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமாம்மா? என்ன கீரைம்மா? வெரி குட். அந்த மாதிரியும் வெட்டிடு. இங்கே மேலேயும் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் இது நம்ம பறிக்க தான் அது நிறையா துளுர் விடும். அதனால் சரி, கொஞ்சம் இன்னும் துளுர் வரும்போதே இந்த மாதிரி கொழுந்தா இருக்கும்போதே பறிச்சிட்டா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் பறிச்சாச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி அறுவடை ஃபுல்லாக இருக்குது. பாருங்க, அவ்வளோக்களோ மரம் கொள்ளாத சுண்டக்காய். என்னம்மா பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் எடுக்கணும். இப்போ வெயில் அடிக்கிறதுக்கு நல்லா வத்தல் போட்டு வச்சிடலாம். கீரை வாங்கலையோ? கீரை அப்பா, காலை வெயில். சரி, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பசுமையான கீரை. அதான் க்ளீன் பண்ணிக்கணும். சரி, அதை வச்சுட்டு வா. இந்த அதுக்கப்புறம் அந்த சுண்டைக்காய் பறிக்கலாம். கத்திரிக்காய் அதுவும் எடுத்துகிட்டு வா. கட்டில் வச்சுட்டு வா. அழகான கலர் பாருங்கள், கனகாம்பரம். இது ஃபுல்லாக இந்த வச்சுட்டேன். இந்த கருங்கல்ல கொட்டினதுனால எல்லாம் செடியெலாம் காணாமல் போயிடுச்சு. இனி இதை விதெல்லாம் விழுந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சரி பண்ணி எடுத்து வைக்கணும். இந்த காஞ்சதெல்லாம் கொஞ்சம் ஒடிச்சு விட்டுட்டா துளுர் வந்துடும் மறுபடியும். எவ்வளோக்கு எவ்வளோ செடிக்கெல்லாம் நம்ம கேர் எடுத்துக்கிறோமோ. இந்த பாருங்கள், இங்கே துளுர் வருது பாருங்கள். காஞ்சி போய் தான் இருக்குது, ஆனால் பாருங்கள் புது துளுர் வருது. அதை ஒடிச்சு விட்டுட்டோன்னா அது அழகாக வந்துடும் மறுபடியும். எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணு. கை முள் குத்தம் கவனம். என்ன எவ்வளோ மேலே வரைக்கும் இருக்குது. எல்லாத்தையும் அழகாக பறிச்சு. ஆமாம், மேலெல்லாம் பிடுங்க ஒரு மாதிரி. நமக்கு
சரி இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு பார்ப்போம். கரெக்டாக அழகாக கட் பண்ணுறியே, சூப்பராக. வாரத்துக்கு ஒரு நாள் அந்த சுண்டை வத்தல் போட்டு குழந்தைங்களுக்கு குழம்பு வச்சு கொடுத்தா வயிற்றுல எல்லாம் தான் இருக்கும். பட்டர்ஃப்ளை, தேனி எல்லாம் வரும். ம். சரி இது பூ இருக்குல்ல, அதை தேன் குடிக்க வரும். இதில் பூ இருக்கு பார். இதோ பார் பூ இருக்கு பாருங்கள். இந்த பூவுக்காக தான் வரும் அது. சரி ஓகே, பறிச்சிட்டு பார்க்கலாம். நல்லா பிஞ்சி சுண்டைக்காயாக தான் இருக்குது. எல்லாம் நம்ம வீட்டில் அறுவடை பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இவ்வளோ இன்னும் இருமல் அவளுக்கு நிற்கவே. பெரண்டை, பொன்னாங்கண்ணி கீரை, பெரண்டை, இவ்வளோ தூரம். அது பேர் என்னடி? சுண்டைக்காய். ம், சுண்டைக்காய். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது அப்படி தான் இருக்கும். இவ்வளோ பசுமையான கீரை நம்ம வீட்டு தோட்டத்தில் பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2 கட்டு கீரை. ஒரு கட்டு 15 ரூபா. இவ்வளோ கீரை நம்ம வீட்டில் இருந்தது, ரொம்ப ஹாப்பி. பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போமா? ஆமாம், பசிக்குது எனக்கு. சரி ஓகே. இன்றைக்கி இந்த ஹார்வெஸ்ட்டோட முடிச்சாச்சு. கார்டனிங் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சது, தண்ணியெலாம் ஊற்றியாச்சு. ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching.